புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நம்ம ஜீவானந்தம் ப்ரோ இருக்கார்ல, அவருக்கு ஒரு தேங்க்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு யாராவது கேள்வி கேட்கணும், அப்போ தான் நான் சொல்ல முடியும். நான் பிக்சல் 4ஏக்கு பார்த்தீங்கன்னா a day in my life with Pixel 4 எல்லாம் வீடியோ போட்டிருப்பேன். இங்க இருந்து மாவளி வரைக்கும் சைக்கிள்ல போறது, இது நீங்க 4A எல்லாம் யாருமே 4K வீடியோக்கோ 1080p வீடியோக்கோ கன்சிடர் கூட பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா அதெல்லாம் நம்ம வந்து பெருசா யூஸ் பண்ணி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்னா வீடியோ அண்ட் கேமரா கேப்பபிலிட்டிஸை ஹைலைட் பண்ணி ஒரு 25 நிமிஷம் 30 நிமிஷம் வீடியோ எல்லாம் போட்டிருப்பேன். கரெக்ட். காலையில ஆரம்பிச்சு மத்தியானம் வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த பேட்டரி எப்படி இருந்தது, ஓவராலா வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருந்தது, எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 4Aல எல்லாத்தையுமே, அதாவது பேசிக்காக லொக்கேஷன் சர்வீஸாக இருக்கட்டும் எல்லாமே நான் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன், இன்க்ளூடிங் ப்ளூடூத்து எல்லாமே ஆனில் தான் இருக்குது. ஸோ ரியர் கேமரா பொறுத்த வரைக்கும் ஃபுல் HD 30 FPS தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். தலைவரோட தான் போயிட்டுருக்கோம். ஹீரோ ஸ்ப்ரிண்ட் 84 மினிட்ஸாக ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் இன்னும் எவ்வளோ தூரம், 15 கிலோமீட்டர் இருக்குது மகாபலிபுரம் போக. செம ஃபீல் தான். ஃபோனில் வந்து இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 83% பேட்டரி இருக்குது, 1 or 2 கிலோமீட்டர்ஸ் கவர் ஆகிருக்கு. இப்போது பிக்சலோட பேட்டரி வந்து 36. இதை தவிர சாம்சங்லேயே வந்து S22 இருக்கட்டும், S23 அல்ட்ராவாக இருக்கட்டும், அதுக்கும் டே வித்லாம் போட்டிருக்கீங்க. சரியா, நம்ம சேனலில் பார்த்தா தெரியும். அப்போ என்ன ஆகுது, நான் என்ன ஃபுல்லாக டாக்குமெண்ட் பண்ணுறதே 4Kல தான் பண்ணிட்டு இருப்பேன். கரெக்ட். ஸோ அப்போ நீங்கள் கேட்ட சாம்பிள்ஸ்லாம் வந்துருது. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா, மக்கள் எப்பயுமே அதை விரும்புகிறாங்களான்னா இல்லை. இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம எடிட்டர் இருக்காப்ல, SRK கிட்ட கேட்டாலே அவன் வந்து சாம்பிள்லாம் கண்டுக்கவே மாட்டான். இப்போ SRK கிட்ட நான் சாம்பிள் வீடியோலாம் கொடுத்தேன்னா அவனே என்னன்னா அவன் போயிடுவான், அதை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. இப்போ எனக்கு இன்னொன்று என்னன்னா, இந்த மாதிரி மெனக்கெட்டு நான் வந்து 4K 30 FPS, 4K 60 FPS, 4K 120 FPS, ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், என்னோட பழைய ரிவ்யூஸ்லாம் போய் பாருங்க. ஆனா அரை மணி நேரம் ஆயிடும், ஏன்னா இவ்வளவு சாம்பிள் அட்டாச் பண்றேன்னு. கரெக்ட். இப்போ 4K 60 FPSக்கு ஒரு 20 செகண்ட் சாம்பிள், 4K 120 FPSக்கு ஒரு 20 செகண்ட், 4K 30 FPSக்கு ஒரு 20 செகண்ட், ஃப்ரண்ட் கேமரா 4Kக்கு ஒரு 20 செகண்ட், அப்புறம் வந்து ஃப்ரண்ட் கேமரா ஸ்லோமோ, ரியர் கேமரா ஸ்லோமோ, டைம் லாப்ஸ் ஃப்ரண்ட், டைம் லாப்ஸ் ரியர். நான் என்ன பண்ணேன்னா ப்ரோ, ஒரு கேமரா ஆப் ஓபன் பண்ணா அதுல எல்லா ஃபீச்சர்ஸ், எல்லாத்தையும் போர்ட்ரேட் வீடியோ, நார்மல் வீடியோ நான் எல்லாம் காமிச்சிருக்கேன். முன்னாடி வள 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 வளன்னு இருக்கு, இவ்வளவு சாம்பிள்லாம் யார் பாப்பா, நீங்க வந்து கேமரா நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி முடிப்பீங்களா அப்படின்னு கேட்ட ஆளுங்களும் இருக்காங்க. இப்போ இது என்னாச்சுன்னா, நம்ம வந்து லைவா இருக்கட்டும் தான் ஒரு பார்க்ல வாக் பண்ணும்போது அப்படின்னு நம்ம வந்து யூஸ் பண்ணா அந்த இடத்துல லைவா என்ன சாம்பிள் எடுக்க முடியும், அவ்வளவுதான் நம்மளோட எய்ம். அந்த இடத்துலயும் கூட நம்ம என்ன பண்ணிருப்போம்னா 15 அல்ட்ரா வந்து எல்லாருக்குமான போனே கிடையாதுன்னு டிக்ளேர் பண்ணிருப்போம். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேமராவை எப்படி ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ண ஒருத்தருக்கு தெரியுதோ அந்த மாதிரி கேமரா வேணும். போட்டோகிராஃபியோட இதுன்னா அவங்க 15 அல்ட்ரா போலாம், இல்லைன்னா அந்த போன் வாங்குறதே வேஸ்ட், சும்மா வச்சிருக்கணும் உங்களுக்கு கேமரா யூஸ் பண்ணவங்களுக்கு. ஸோ நீங்க கேட்டது நியாயம் தான் ஜீவானந்தம் ப்ரோ. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, இப்படிதான் இருக்கு ஒவ்வொருத்தரோட டேஸ்ட். இப்போ ஜீவானந்தம் ப்ரோக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் என்ன பண்றேன்னா, தனிப்பட்ட முறையில சில சமயங்கள கேமரா சென்ட்ரிக் போன் வரும்போது அதோட 4K சாம்பிளை மட்டும் தனியாவே சேனல் அப்லோட் பண்ணிருக்கேன். அது நான் HDRல எடுத்திருந்தேன்னா HDRவே அப்லோட் பண்ணிருக்கேன். 15 அல்ட்ரா கழட்டி போட்டுருக்கேன்னு சொன்னீங்கல்ல, போட்டுருக்கேனே இருக்கு, நீங்க அதுல போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க ப்ரோ. சோ நீங்க அதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ப்ரோ. இங்க ப்ராப்ளம் என்னன்னா, நான் திரும்பியும் சொல்றேன், உங்க ஒருத்தருக்கு இது பிடிச்சிருக்குங்கிறது எனக்கு ஹாப்பியா இருக்கு, ஏன்னா என்னோட மைண்ட் செட்குள்ள நீங்க வரீங்க. ஆனா எல்லாருக்குமே இது பிடிக்குதாங்கிறதுலதான் இப்ப பிரச்சனை ஆகுது. ஆமா, நான் நிறைய பேர்கிட்ட வந்து இந்த மாதிரி கேமரா சென்ட்ரிக்காவே உள்ள போவேன் ப்ரோ. ஒரு சிலர்லாம் இவரு கேமரா பத்தி தான் பேசுவாரு, ஆமா ஏன் கேமராவை பத்தி மட்டுமே அவர் பேசுறாரு அப்படின்னு, கேமிங் பேசவே மாட்டாருன்னு போயிடுவாங்க. இங்க எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, கேம் நான் வந்து ஆடுறதோ அந்த ட்ரீம் கிரிக்கெட் 2025 அதை வச்சு நான் கேமிங் பேசினேன்னு வைங்களேன், அங்க ஒருத்தர் என்னன்னா COD 6 மணி நேரம் ஆடிட்டு இருக்காருன்னா அவருக்கும் எனக்கும் ஈக்குவல் ஆகும், ஈக்குவேட்டே பண்ண முடியாது. சோ இப்போ இவரே வந்து கடைசியில் என்ன கேட்டிருக்காருன்னா, Xiaomi 15, OnePlus 12 இதெல்லாம் வந்து ஸ்டோர்ல செக் பண்ண ப்ரோ, இருந்தாலும் என்னோட 3 வருஷம் ஓல்டு ஐபோன் வந்து பெட்டரா 4K வீடியோ எடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அது நியாயம் தான். அவர் ஐபோனோட கம்பேர் பண்றதுக்காக அந்த 4K சாம்பிள் கேட்டிருக்காரு. ஆமா, சோ அது தப்பு இல்ல ப்ரோ. ஆனா இதுல வந்து நாங்க இன்னொரு வார்த்தையும் அந்த மென்ஷன் பண்ணிருப்போம். நானும் முத்துகிருஷ்ணன் ப்ரோவும் அந்த நடந்து போயிட்டு இருக்கும்போது கூட சொல்லியிருப்போம், இந்த மாதிரி இவங்க லைக்காவோட கலர் சயின்ஸ் மட்டும் இல்லாம லைக்கால பழைய பிலிம் கேமரால இருக்கிற நாய்ஸ் ரிட்டைன் பண்ணிருப்பாங்க. ஆமா, சோ அப்போ நாய்ஸ் இருக்கிறத நேசிக்கிற ஒரு கேங் இருக்காங்க, அது தெரியுமா? இல்லாட்டி எதுக்கு ஃபில்டர்ஸ் வருது? ஏன்னா ஆக்சுவல் DSLR கேமரால நாய்ஸ் இருக்கும். இன்னொன்னு இருக்கு ப்ரோ, நீங்களுமே பேசுங்க, ஞாபகம் இருக்கா? இன்னொன்னு இருக்கு ப்ரோ, இப்ப தளபதி படம் பாக்குறோம் ப்ரோ. ஆமா, நான் சொல்றது பழைய தளபதி. ஆமா, பழைய தளபதி. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொல்லுவேன்னா, கர்ணன் அன்னைக்கு பாத்துட்டு இருந்தோம். ஆமா, அதெல்லாம் நீங்க பாருங்களேன், அந்த பிலிம்ல ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு நாய்ஸ் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அந்த நாய்ஸ் பார்த்து பழகினவங்க, நாட்டாம சூரியவம்சம் பார்த்தாலும் ஒரு நாய்ஸ் இருக்கும் ப்ரோ. ஆமா, அந்த நாய்ஸ் பார்த்து பழகின ஒரு சிலர் இருப்பாங்க. இப்ப அதே படத்தை நான் ரீமாஸ்டர் பண்றேன், ஒரிஜினாலிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஏஐல ஒரிஜினாலிட்டி இருக்காது. இப்போ நான் ஏஐ வச்சு என்ன பண்ணலாம்னா இப்போ அதே வீடியோ அப்ஸ்கேல் பண்ணி 4K 8K மாத்தலாம். பிளஸ் நான் அந்த இடத்துல நாய்ஸ் வருதுல, கட் ஃபிலிம் நாய்ஸ் வருதுல, அது எல்லாத்தையுமே நான் தூக்க முடியும். ஆமா. சோ இதெல்லாம் பண்ணிட்டனாலே நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? அதே படம் டிடிஎஸ் சவுண்டோட நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க? எனக்கு என்னமோ அந்த பழைய படம் பார்த்த மாதிரி இல்ல, அந்த ஃபீல் இல்ல அப்படின்னு, ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்னு. சோ அதுதான் ஃபேக்ட். சோ இந்த மாதிரி டீடைல்டா ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியும் ப்ரோ. ப்ராப்ளம் என்னன்னா எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல என்னால. இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த வீடியோ அவுட்டோர்ல போட்டோகிராஃபியை பத்தி தான் மெயினா நாங்க கவர் பண்ணது. இதுல நாங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா யூசர் ரிவ்யூன்னு தான் இருக்கும். கரெக்ட். அந்த யூசர் வந்து 4K வீடியோ எடுத்திருக்காருன்றதுக்கு ஒரு ஷார்ட் பிலிமையும் நாங்க டேக் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க அதுல போய் 4K வீடியோ பார்க்க முடியும். இப்ப அதுல போனா ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்திருக்காரு. இந்த இது கூட போட்டிருக்காரு, அதுவும் போட்டிருக்காரு. இது ரெண்டுமே என்னன்னா, அப்போ ஐபோன்ல இப்போ ஐபோன்ல என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில டைரக்டர்ஸ் கிட்ட கொடுத்து வீடியோ படம் எடுக்க வச்சாங்க. ஓப்போக்கு வந்து ராஜமௌலி கூட்டு வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமா. அப்போ இப்ப நம்மால முத்துகிருஷ்ணன் வந்து ஒரு பட்ஜெட் ராஜமௌலி மாதிரி படம் எடுத்திருக்காரு குழந்தைய வச்சு. ஆமா. அப்போ இப்ப 1500 பெஸ்ட் கேமரா நான் சொல்ல முடியுமா? இதுதான் சப்ஜெக்டிவ். ஒருத்தர் வந்து அதை எப்படி யூஸ் பண்றாங்கன்றதுல தான் இருக்கு இந்த கமெண்ட் இருக்குல்ல. அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த வீடியோ பார்க்கலாம். பழைய வீடியோ நீங்க சொன்னீங்கல்ல 1500 இது போட்டிருக்கேன்னு, அதுல பார்த்தா அந்த 4K சாம்பிள் அவர் கிடைச்சிரும். தனியா வெறும் சாம்பிள் மட்டும் தான் இருக்கும். ஆமா. சும்மா நம்ம சேனல்ல போயிட்டு 4K Xiaomi 15 Ultraன்னு போட்டீங்கன்னா வரும். அந்த சாம்பிள் மட்டும் வரும். 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் இருக்கும், 4 நிமிஷம் இருக்கும். அந்த மாதிரி சாம்பிள் மட்டும் இருக்கும். நீங்க அதை பாத்துக்கோங்க ப்ரோ. அதை வச்சு நீங்க உங்க ஐபோனோட கம்பேர் பண்ணிக்கோங்க. நீங்க கம்பேர் பண்றது கேட்டிருந்தீங்க, நீங்க அதை பண்ணிக்கலாம். மத்தபடி எனக்கு எந்த கோவமும் இல்ல ப்ரோ. சரியா? இன்னும் சொல்ல போனா எனக்கு வந்து கேமரா எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு இப்ப நம்ம கௌதம் ப்ரோக்கே ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாருங்க. எப்போ தெரியுமா இது எல்ஜி வந்து ஒரு பெரிய ஆளு அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு வீடியோ ப்ரோ. இது இங்க வருங்க. என்னையா சொல்ற அப்படிதானே இருக்கு. என்ன ப்ரோ இவ்வளவு பெரிய கேமரா கம்பேர் பண்ணாங்களா? ஆமா. இது எப்போ உள்ள வீடியோ தெரியுமா? 7 years பேக். ஆமா, ஏன்னா அப்பதான் V30 இருந்துச்சு. ஆனா ட்விஸ்ட் கேளுங்க. ஐயோ இது என்ன ப்ரோ கமெண்ட் படிக்க சொன்னா? ஓகேயா? ஜெரி ரிக் 7 years ago போட்டுருக்காரா? நியூஸ் கிளிக் பண்ணினா லேட்டஸ்ட் கமெண்ட் வரும். நியூஸ்லாம் நமக்கு எதுக்கு? என் கமெண்டே இருக்கும் 7 வருஷம் முன்னாடி. அப்படி அப்பவே போட்டீங்களா? ஆமா. ஓகே. நானும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் ப்ரோ இருப்பேன். இந்த வீடியோ வந்து எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம தலைவரோட ரியாக்ஷன் பார்ப்போமா? கௌதம் ப்ரோ பார்க்கட்டும். இப்போ நான் என்ன பண்றேன், அவன் வந்து இன்ட்ரோ கொடுத்துருக்கான், டிஸ்பிளே பிரைட்னஸ் ஏற்றிடுறேன். இது என்னன்னா அவ்வளோ காஸ்ட்லியான ரெட் ஹைட்ரஜன் ரெட் கேமரா படம் எடுக்கிற இதுங்க. ஆமா. ஸோ அது கூட வந்து எல்ஜி V30 கம்பேர் பண்ண போறோம் ப்ரோ. கியர்ஸ்லாம் யூஸ் பண்றான், அவன் சொல்லியிருப்பான். ஆமா ஆமா. நான் இப்போ ஃபோனுக்கு என்ன பண்றேன்னா DJI யூஸ் பண்ணிக்கிறேன், கிம்பல் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னுவான். ஏன்னா அப்பதான் அந்த இதுக்கு ஈக்குவலா உங்களால எடுக்க முடியும். ஸ்டெபிலைசேஷன் மேக்ஸிமம் என்ன பண்ணுவானா போனை தூக்கி கேமரா மேல வச்சிருவான். இந்த வீடியோ லிங்க் நான் தரேங்க, இந்த வீடியோ லிங்க் தரேன், நீங்க பாருங்களேன். ஏன்னா இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம கையில இருக்கிற போன் ஆவரேஜ் போனா இருந்தாலும் இதை பத்திலாம் நான் வந்து 2-3 வருஷமா பேசிட்டு இருக்கேன். ஆமா. அந்த போனை எப்படி ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும்னு தெரிஞ்ச ஒரு கலைஞனுக்கு அதுல இருந்து நல்ல அவுட்புட் எடுக்க தெரியும். கரெக்ட். சரியா? எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்கிறவங்களுக்கு தான் இப்ப நாங்க ஐபோன் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. எனக்கு வந்து நேரம் இருக்கு, நான் பொறுமையா வந்து எடிட் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடிட் பண்றதுல. அதே மாதிரி ஸ்டெபிலைசேஷனுக்கு கிம்பால் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போன்லயே இன்பில்ட் ஸ்டெபிலைசேஷன் கேவலமா இருந்தாலும் நல்லா வரும். எக்ஸாக்ட்லி, அதான் ஃபேக்ட். இங்க பாருங்க, இப்போ இதுல வந்து இருக்கிறதுல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ப்ரோ. இதுல அது மட்டும் இல்லாம அப்பயே சினிமா கிரேடுக்கான ஃபில்டர்ஸ்லாம் ரெடிலி அவைலபிள். ஓகே. இப்போ ஒரு படம் இருக்கு, இப்போ டிஃபரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கிரே இருக்குன்னா அது ஒரு இருக்கும் ஃபில்டர். அந்த மாதிரியானதுல இல்ல ரெடிலி அவைலபிளா இருக்கும். இங்க மேனுவல் போனீங்கன்னா அவன் எல்லாத்தையும் காட்டுவான். மேனுவல் போய் என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் வீடியோல. இங்க பாருங்க, இது வந்து நார்மலா ஒயிட் பேலன்சிங். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, இதுல வந்து அதை தவிர லாக் வீடியோ எடுக்கலாம். இங்க கலர் கிரேட். ஓகே. இங்க இருங்க அந்த டைம்லயே. ஆமா. இது வந்து நார்மல் எல்ஜி சினிலாக் கலர் கிரேட் பண்ணலாம். அப்பா சூப்பரா இருக்கு. சூப்பர் ஆயிடுச்சா? இப்போ இந்த வீடியோ நீங்க எல்லாரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரியா? உங்க எல்லாருக்கும் புரியணும், எனக்கும் அதான் தேவை. இப்போ இது வந்து மேக்கிங் ப்ரோ, மேக்கிங் வீடியோ காட்டுவான். மேக்கிங் பண்ணிட்டு இந்த ஏரியால நம்ம இதை ஷூட் பண்றதெல்லாம் காட்டிட்டு, ஓகே, இப்போ வந்து மொத்தமா ஷூட் முடிச்சிட்டான். சரியா? இது ஏதோ ஒரு படத்துல உள்ள சீனா ப்ரோ. ஓ சரியா? அதை வந்து நான் இப்போ ரீக்ரியேட் பண்றேன்னு சொல்லுவான். இப்போ பாருங்க ப்ரோ, the LG V30. Check it out. LG V30 ல இருக்கு. சத்தியமா போன் மாதிரியே தெரியல. அப்போ அந்த கலர் எப்படி இருக்குல்ல? எப்படி? அதான் சினி லாக் போட்டிருந்தானே, வீடியோ லாக் எடுக்கலாம். அதாவது ரா வீடியோ மாதிரி. உண்மையிலே இந்த படம் மாதிரி தான் ப்ரோ இருக்கு. செம்மையா இருக்கா? லிட்டரலா அந்த ஃபிலிம்ல வர மாதிரி தான் இருக்கு. ஆனா இது எல்ஜில எடுத்தது அப்ப 7 years ago. இங்க வருங்க ப்ரோ ஃப்ரேம் ட்ரோன் வச்சு செம்மையா பண்ணிருக்காங்க. எனக்கு எல்ஜி ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. இப்ப அந்த டைம்ல சாம்சங்கோட எனக்கு எல்ஜி தான் பிடிக்கும். ஆமா கரெக்ட். எப்படி இப்ப பாருங்க,
ஃபோன் மாதிரி தெரியல ப்ரோ அது. ஆனால் எல்ஜி செத்துருச்சே ப்ரோ. ஆமாம், அந்த கம்பெனி போயிடுச்சு. ஹைலி பொட்டன்ஷியல் அவங்கலாம். இங்கே பாருங்க ப்ரோ, வாட்டரில் அந்த ரிஃப்ளெக்ஷன் எவ்வளோ அழகாக தெரியுது. ஸோ லாகில் எடுத்து கலர் கிரேடிங் பண்ணாலும் தெரிஞ்சிருக்கு. ஆமாம் ப்ரோ, அதை தான் இப்போ சோனி பண்ணிகிட்டு இருக்கான். அவனையும் யாரும் மதிக்க மாட்டோம். அவன் ரேட்டு ஓவர் ஆகிக்கணும்ல. இவன் ஆனால் ரேட்லாம் இல்லாமே இருந்தது ப்ரோ. ஆமாம், அதாவது எல்ஜி எல்லாராலையுமே அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. இங்கே பாருங்க, இதோ ஷார்ட் ஆன் வீ. சாமி மரண மாசுங்க. சரியா, அதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அவன் வந்து என்ன பண்ணான்னா ரெண்டுத்தையும் சைட் பை சைடு காமிச்சான் ப்ரோ. எல்ஜி ஃபுட்டேஜ், ரெட் ஃபுட்டேஜ். இங்கே பாருங்க, ரெட் ஸ்மூத்தாக இருக்கும் பாருங்க. ஸ்மூத்தாக இருக்கு. ஆமாம், அதில் அந்த ஜிட்டர்லாம் தெரியுது. கம்பேர் பண்ணும்போது தெரியுது. ஆனால் இதில் அது என்னது, நம்ம டைனமிக் ரேஞ்ச் வந்து எல்ஜி மாசா இருக்கும். ஆமாம் கரெக்ட். நீங்கள் வானத்தை பார்க்கும்போதெல்லாம் எல்ஜியில் க்ளவுட் இருக்கும், ரெட்டில் இருக்காது. ஆமாம். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணியிருப்பாங்க ப்ரோ. இது எதுக்கு சொல்கிறேன்னா, திரும்பியும் சொல்கிறேன், நம்ம சில சமயங்களில் வந்து நான் சும்மா ஒரு ஃபுட்டேஜ் ஆட் பண்ணேன்னா அதை வச்சு நீங்கள் ஒரு ஃபோனை வந்து எவால்வேட் பண்ண முடியாது. ஆமாம், நான் சிவபரணிக்கு இந்த ஃபோன் எப்படி இருந்ததுன்னு தான் நான் சொல்ல முடியுமே தவிர, எனக்கு மேக்ரோ பிடிக்குங்கிறதுக்காக நான் மேக்ரோ ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் சொல்லலாம். உங்களுக்கு மேக்ரோ பிடிக்காம இருக்கலாம், நீங்கள் போர்ட்ரேட்காக தான் இந்த வீடியோ பார்க்க வந்துருக்கீங்க. ஆனால் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணது ஃபுல்லாக மேக்ரோன்றனால நான் அதை பற்றி தான் நான் பேச முடியும். ஸோ இது நீங்கள் வந்து சில சமயங்களில் தப்பாக எடுத்துக்கிறீங்க. நான் அதை பற்றி தப்பாக நான் எடுத்துக்கல, ஆனால் நான் கிளாரிஃபை பண்ணணும்ல. கரெக்ட். சில விஷயங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணல, எதனால வரல. இன்னொன்னு என்னன்னா, பொருங்க நான் SR கிட்ட சொல்லிடுறேன், இனிமே நான் கொடுக்குற சாம்பிள் எல்லாமே வந்துடணும்டா, எவ்வளவு நேரம்னாலும் பிஜிஎம் போட்டுக்க, எல்லா சாம்பிளும் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆட் பண்ணிடுவோம்ல, வீடியோ சாம்பிள்ல இருந்து போட்டோ சாம்பிள்ஸ் வரைக்கும். இப்போ ஆக்சுவலா என்ன ஆயிடுதுன்னா, டைமுக்காகவே நம்ம கட் பண்றோம் ப்ரோ. நான்லாம் எந்த ஃபோன் கொடுத்தாலும், சப்ப ஃபோன் ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா கூட, ஏன் சப்பன்னு சொல்றேன்னா, அதுக்கு மார்க்கெட்ல மரியாதையே இருக்காது. இப்போ ஐடெல் ஃபோன் என்கிட்ட கொடுத்தாலே நான் 70 போட்டோ எடுத்துருவேன் டப்புன்னு அன்னைக்கு ஒரு நாள். ஆமா சரியா, அப்போ அவ்வளோத்தையும் நான் கொடுத்தேன்னா அது நீங்க ஃபுல்லா பார்க்க முடியும். அதாவது ரிப்பீட்டட் போட்டோஸ் இல்லாமே நான் 70 போட்டோ அட்டாச் பண்ண முடியும். ஆனா எவ்வளவு பேர் பாப்பீங்க? ஸோ இந்த கேள்வி வருது. அடுத்து என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி மென்டாலிட்டிக்கு அதுக்கும் SRக்கு எடிட் பண்ணும்போது அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், இதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தையும் அதை சொல்லுவான், ஆண்டவா இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஆண்டவா அப்படின்வான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. சரி என்னடா இது, நானும் வந்து அவ்வளவு எடுப்பேன். ஏன் எடுப்பேன்னா, நான் பார்த்தேன். இப்ப இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நானே LG V30 யூசரா கிடையாது, ஆனா V30 பத்தி இந்த வீடியோ எல்லாம் நான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி உட்காந்துட்டு கேமரா கேப்பபிலிட்டிஸ் ஒவ்வொரு ஃபோன்லயும் எப்படி இருந்துன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இதுல நான் போட்ட கமெண்ட் கூட இருக்கும், நான் அதை கூட உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அப்புறம். ஸோ அது கூட இருக்கும். நம்ம கமெண்ட்டை பார்க்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தானா நான் டப்புன்னு பார்த்துட்டு போயிருப்பேன். வந்துருச்சு. தட்ஸ் ஆல்சோ வீடியோ கீப் கோயிங் 7 years ago வந்திருக்கு. தலைவர் கமெண்ட் இருக்குது. ஸோ அப்பயே வந்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களோட ஃபீட்பேக்ஸ் எப்பயுமே நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஆமாம், நீங்கள் எதாவது சொல்கிறீங்கன்னா அதை சீரியஸாக எடுத்துக்கிறது தான் நான். சரியா, அதனால் வந்து இனிமேல் உங்களுக்கு சாம்பிள்ஸ் அதிகமாக வேணுமா, ஐ எம் ரெடி டு ப்ரொவைட் ஆல் தோஸ். சொல்ல போனால் எனக்கு வந்து என்ன ஆசைனா, நான் எப்பயுமே அந்த டே வித் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா இன்னைக்கு காலையில் நான் எடுக்கிறேன் அப்படின்றத நான் டாக்குமெண்ட் பண்ணுவேன். பட்ட குரலில் இருக்கும், எழுந்து வெளில வந்து பல்ல விளக்கிட்டு எப்படி இருக்குன்னா. ஸோ மிஷன் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வைங்களேன், 1.25 மணி நேரமாக நான் சார்ஜ் போட்டு வெயிட் பண்ணேன். அதனால தான் கொஞ்சம் டிலே. ஸோ இந்த 5Gல கனெக்ட் ஆகிறனால எந்த அளவுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆகுதுங்கிறதும் முக்கியம் தான். ஏன்னா 5G வந்து கன்சிஸ்டண்டாக இருக்க போகிறது இல்லை. ப்ரஷ் கூட வாய்ஸாக இருக்கும். ஆமாம், இப்போ காலையில் அப்படின்னு சொல்லி பேஸ் வாய்ஸில் இருக்கும். காலையில் நம்ம எடுத்துருக்கோம், ஃபோன் வந்து இப்போ 100%ல இருக்குது, அடுத்து அப்படியே கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பாட்டெல்லாம் கேட்டுட்டு அப்படியே கிளம்புற மாதிரி ஃபுல்லாக டாக்குமெண்ட் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி வீடியோஸ் பண்ணணும்னு எனக்கு இப்பயும் ஆசை தான். ஆனால் அங்கே என்ன ஆகுதுன்னா, எடிட்டிங்கில் வந்து அதிகமாக டைம் போட வேண்டியதாக இருக்கும். கரெக்ட். இப்போ நமக்கு ஹெல்ப் பண்ணுறது, இப்போ SRக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா வந்து டியூல் ஆக்குபேஷன். அப்போ எப்படி அவனால டைம் அவ்வளோ போட முடியும்? ஸோ அந்த மாதிரி சேலஞ்சஸ் நிறைய இருக்குது. சரி, நான் டக்குனு என் ஒய்ஃப் எடிட் பண்ண சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறேன்னே வைங்களேன். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி எப்படி எடுத்துட்டு போறதுங்கிற அளவுக்கு அனுபவம் இருக்காது. அப்ப நான் உட்காந்து அதை கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும். ஆமா, சோ நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் கண்டிப்பா முயற்சி பண்றேன். ஃபியூச்சர்ல மேபி இனிமே உண்டு. உங்களுக்கு 4K வேணும், 1080p வேணும், அவ்வளவுதானே. கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. ரைட்டா? இதுல இன்னொரு சேலஞ்ச் இருக்கு ப்ரோ. இந்த கேமரா சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணும்போது போனர்ல இருக்கும்போது எனக்கு தலைவலிக்கும். நான் கேட்பேன் வட்சன்ட்ட, பரத் கிட்ட, விக்கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லுவேன், சரி உட்காந்துட்டு இவ்வளவு தூரம் மெனக்கட்டி நம்ம உட்காந்து சாம்பிள் அட்டாச் பண்றோமே, 4K பத்தி பிரச்சனை இல்ல, கீழே கமெண்ட் பத்தி அப்படின்னு. என்னன்னு பார்த்தா, நான் இதுல அவங்க போன் மென்ஷன் பண்ணுவாங்களா மாடல், அது பார்த்தா HD பேனல் 4K வீடியோ பார்க்கணும். நான் போடுற சாம்பிள்ஸ்ல இருந்து வீடியோஸ்ல இருந்து எல்லாமே அவங்களுக்கு என்ன கலர்ல தெரியுங்கிறதே எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். நிறைய பேர் போட்டிருக்காங்க வாட்சிங் திஸ் இன் 480p அப்படின்னு போடுவாங்க. இல்ல இதுவும் ஒரு சேலஞ்சுங்கிறேன். அதனால வந்து கீழே கமெண்ட் போடுற எல்லாருக்கும் அவங்களோட டிஸ்பிளேல எப்படி தெரியுங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்டிவான விஷயம்.
இப்போ ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸ்ல பாக்குறேனே வைங்களேன், அதுதான் இருக்கல டாப் டிஸ்பிளேன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டா கிடையாது. இல்ல ஆமா சரி OnePlus 13 தான் டிஸ்பிளே மேட்ல ++++ வாங்கியிருக்காங்க. ஆனா அவன கலர் கேவலமா காட்டும். ஆனா ஜோக் என்னன்னா 8 பிட்னு சொல்லிட்டு ஊரே கலாச்சிட்டு இருந்த இந்த போன் வரும்போது இதுல இன்னைக்கும் மாசா இருக்கு. எனக்கு இது வந்து புரியாத புதிராவே இருக்கு. அப்போ யூசர் கையில கொண்டு நம்பர்ஸ் பார்த்து ஏமாற வேண்டாம். ஓகே ரைட்டுங்க. சோ இத தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவுல சந்திப்பா இருக்கோம். சிவபரணி கௌதம் பார்க்கலாங்க. பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.